கத்தார் நாட்டின் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர் ஆண்டனி அருள் அனீஷ் கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஆழ்ந்த துயரமடைந்ததாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கத்தார் நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை மீனவ கிராமத்தினைச் சேர்ந்த திரு ஆண்ட்ரூஸ் என்பவரின் மகன் திரு ஆண்டனி அருள் அனீஷ் கடந்த 6ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுடன் பஹ்ரைன் நாட்டில் கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி அறிந்து தாம் ஆழ்ந்த துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்தில் அகால மரணமடைந்த மீனவர் திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். மரணமடைந்த திரு ஆண்டனி அருள் அனீஷின் உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரவும், அவர் பணிபுரிந்த நிறுவனத்திடமிருந்து அவரது குடும்பத்திற்கு இறுதி பணப்பயன்களை பெற்றுத்தர இந்திய தூதரகத்தின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் பாரத பிரதமரை கடிதம் மூலம் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த மீனவர் திரு ஆண்டனி அருள் அனீஷின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.